மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டின் உரிமைகளை மத்திய அரசிடம் கோரிக்கைகளாக கூட கேட்க துணிச்சல் இல்லாத துரோகியாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் மாறிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்தார். இதற்கு பதிலளித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் எது கிடைக்குதோ இல்லையோ எல்லா இடத்திலும் கஞ்சா கிடைப்பதாக குற்றம் சாட்டினார். அவர்கிட்ட மதுரை மக்கள் என்ன கேட்கணும்னா, இவ்வளவு அக்கறையோடு மெட்ரோ ரயிலுக்கு பேசுறவர் ஏன் இந்த மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுக்கலன்னு கேட்கணும். கேட்பீங்களா? கோவை மெட்ரோ எங்கன்னு கேட்கணும். ஏன் தமிழ்நாட்டுக்கு எந்த சிறப்பு திட்டங்களையும் கொடுக்கலன்னு கேட்கணும். கீழடி அறிக்கையை ஏன் வெளியிட மாட்டீங்க அப்படின்னு கேட்கணும். ஏன் சின்னமும் வரலன்னு கேட்கணும். நீட் தேர்விலிருந்து ஏன் விலக்கு தர மறுக்கிறீங்கன்னு கேட்கணும். மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும்னு கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை வஞ்சிக்க எங்களுக்கான கல்வி நிதியை முடக்கிறது நியாயமானு கேட்கணும். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, இன்னும் நிறைய இருக்கு. அதையெல்லாம் மக்கள் கேட்க காத்திருக்காங்க. நியாயமா? எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கணும். ஆனா கோரிக்கையாக கூட இதையெல்லாம் கேட்க துணிச்சல் இல்லாத துரோகியா அவர் மாறிட்டார். ஆனா நாம் பழனிசாமி மாதிரி பயந்தாங்குழி இல்ல. ஆட்சிகள்ல பதவிகள்ல உயிரே போனாலும் எதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். என்ன வழக்கு போடு, நாங்கள் பார்க்காத மிஸ்ஸாவா, நாங்கள் பார்க்காத தடாவா? இன்னைக்கு இந்திய அளவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளிலே திமுக மேலதான் பாஜக அரசு அதிகமான ரைடுகள் நடத்துறாங்க. நம்ம அமைச்சர்களுக்குத்தான் அதிக அளவில் அழுத்தம் கொடுக்கிறாங்க. ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்படுத்தலாம்னு பார்க்கிறாங்க. எமர்ஜென்சியை பார்த்த இயக்க திமுக. அதனால உங்களுடைய இந்த சிபிஐ, இடி, ஐடி என எந்த சித்து விளையாட்டுக்கு நாங்க அஞ்ச மாட்டோம். அதுக்கு வேற ஆளை பாருங்க. என்னானாலும் சரி, நாங்க எழுந்து நிற்போம், ஒரு கை பார்ப்போம். மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது, என்ன பலன் கிடைச்சது திரு ஸ்டாலின் குடும்பத்துக்கு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையிலே ஆட்சி அமைக்கப்பட்டு இந்த 5 ஆண்டு காலத்தில் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை நடக்குதில்ல? உண்மைதானே? எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இன்றைக்கு இளைஞர்களை, மாணவர்களை, பொதுமக்களுக்கு போதைக்கு அடிமையாக்கிய துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். நாம் அழகழகாக வளர்த்த நம்முடைய பிள்ளைகளை சீரழித்தவர் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றாரே திரு ஸ்டாலின் அவர்கள். மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கிறாரே திரு ஸ்டாலின் அவர்கள். பல முறை எடுத்து சொன்னேன், அவர் செவிசாய்க்கவில்லை. தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. போதை நடமாட்டத்தை கட்டுப்படுத்துங்கள், இல்லாவிட்டால் தமிழகம் சீரழிந்து விடும். பல முறை எச்சரிக்கை விட்டோம், அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா இந்த போதைப் பொருள் அதிகமாக விற்பதே திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தான். உண்மைதானே? மாணவர்களை, இளைஞர்களை, பொதுமக்களை சீரழித்த துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். உண்மைதானே? ஆக அவ்வளவு எரிச்சல். 5 ஆண்டு காலம் கொள்ளையடிப்பதே குறிக்கோளாக கொண்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சி. வேற என்ன செஞ்சீங்க நாட்டு மக்களுக்கு? பல முறை சட்டமன்றத்தில் எச்சரிக்கை விட்டேன். 2 நாளைக்கு முன்பு சட்டமன்ற நிகழ்ச்சி 2.5 மணி நேரம் பேசினேன். இந்த முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு வரல, ஓடி ஒளிந்து கொண்டார். திறமை, தில்லு, திராணி, தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட முடியாது. சரக்கில்லாத மனிதர், பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர்.
இவர் முதலமைச்சர் ஆன காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு தலை குனிகின்ற நிலைக்கு ஏற்பட்டு விட்டது. தலை நிமிரல, தலை தொங்கி போச்சு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.